கிராமத்தில் சுப்புவின் கர்ப்பிணி தோழிக்கு திடீரென பிரசவ வலி வர ஊர் மக்களும் என்ன ஆகுமோன்னு பயந்தாங்க. ஊர்க்காரங்க சுப்புவுக்கு போன் பண்ணி விஷயத்தையெல்லாம் சொல்லி உடனே ஊருக்கு வர சொன்னாங்க. என்ன பண்றதுன்னு புரியாம சுப்பு யோசிக்காம ஊரை நோக்கி நடந்தார். சுப்பு திரையின்றி வந்ததை பார்த்து ஊரே திகைத்தது. மறுபுறம் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு என்ன ஆகிறதென யாருக்கும் புரியவில்லை. உடந்தை தலைகீழாயிருந்ததால வலி தாங்காம அவ மயங்கிட்டா. அவ செத்துட்டதா நினைச்சு எல்லாரும் அழறாங்க. கணவன் கோபமா கல்லை எடுத்து சுப்புவை அடிக்க போக அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சு கொஞ்ச நேரத்துல பெண் குழந்தை பிறக்குது. அவளுடைய கணவன் அடிக்க போகும்போது ஒரு பெண் வந்து உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கூறுகிறாள். இதை கேட்டதும் அவன் உடனடியாக ஊர் மக்களின் மூட நம்பிக்கை விலகியதை பார்த்து சுப்பு மிகவும் மகிழ்ந்தாள். சுப்பு உடனடியாக அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனின் திரைக்கு தீ வைக்கிறாள். இதனால் திரை முழுவதுமாக எரிந்து அம்மனின் முகம் தெளிவாக தெரிய தொடங்குகிறது. திரை இல்லாமல் குழந்தை பிறக்கும் என கிராம மக்களும் நம்புகின்றனர். பிறகு எல்லா பெண்களும் தங்கள் திரையை அகற்ற இத்துடன் இப்படம் முடிகிறது.